மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இன்டரிம் பட்ஜெட்டை பற்றியும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோட் ஆஃப் கண்டக்டை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், TN அவாய்ட்ஸ் பாப்புலிசம் இன் ப்ரீ-போல் இன்டரிம் பட்ஜெட், ஃபிளாக்ஸ் ஆர்டிஃபிஷியல் பிசிக்கல் கிரைசிஸ் கிரியேட்டட் பை த சென்டர். இஷ்யூ நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டரிம் பட்ஜெட்ல ஃபோக்கஸா மிஸ்டர் தங்கம் தென்னரசு பினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் சரியா வரல, அண்ட் யூனியன் கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் பிசிக்கலி இன்டிசிப்ளினரி எக்கனாமிக் ஸ்டேட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப இன்டரிம் பட்ஜெட்டுக்கு ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன, எப்ப இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும், அண்ட் பிசிக்கல் டெபிசிட் அண்ட் ரெவன்யூ டெபிசிட் என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெட் வி ஆர் ஹேவிங், அதையும் பார்க்கணும். ஓகேவா? இன் தட் இன்டரிம் பட்ஜெட் ஸ்பீச் he spoke almost 142 minutes in the budget. Okay va? First, key budgetary glance, revenue expenditure 3.93 lakh crore ஒட்டு மொத்தமா revenue expenditure, revenue receipt வந்து 3.44 lakh revenue receipt. அப்போ revenue deficit வந்து 44,000 crore. ஆக்சுவலா இந்த டேட்டாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் முதல்ல புரியணும். இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ ரிசீட்னா என்ன, ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ரிசீட். ரெவன்யூ ரிசீட் அப்படிங்கிறது வருவாய், கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருவாய். எதுல இருந்து அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டு விதமா சொல்லுவாங்க, டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ ரிசீட். நான் டாக்ஸ், இந்த ரெவன்யூ ரெசிப்டுக்குள்ளே தான் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ். அந்த டாக்ஸ்ல ஜிஎஸ்டி, டைரக்ட் டாக்ஸஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரியான வருவாய்கள் எல்லாம் டாக்ஸ்லயும், நான் டாக்ஸஸ்ல டாக்ஸ் அல்லாத மற்ற வருவாய், ஃபீசஸ். ஃபீசஸ்னா சப்போஸ் கோர்ட்டுக்கு ஃபைனா பே பண்றாங்க இல்லையா, அந்த ஃபீஸ், லைசன்ஸ் ஃபீஸ், பாஸ்போர்ட் ஃபீஸ், இந்த மாதிரி ஃபீஸ் கலெக்ட் ஆகுது இல்லையா, அதுவும் நான் டாக்ஸ் ரெவன்யூல வரும். ஃபீஸ், டிவிடெண்ட், சோ நம்மளோட பிஎஸ்யூல கிடைக்கிற டிவிடெண்ட்ஸ், இது எல்லாம் ரெவன்யூ ரிசீட்ஸ். ஓகேவா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்ம அன்றாட செலவுகளை, கவர்மெண்ட் அன்றாட செலவுகளை செலவு பண்றது. அப்படி அன்றாட செலவுல என்ன இருக்குன்னா, சேலரிஸ், பென்ஷன், இதுமான டெய்லி நீட்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் பை த கவர்மெண்ட். இது அப்போ இந்த டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்து ரெசிப்ட்ஸ் கம்மியா இருந்தா அப்போ பற்றாக்குறையா போயிட்டுன்னு அர்த்தம். அப்போ 49,000 கோடி பற்றாக்குறையில இருக்கு. இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து, ரெவன்யூ டெபிசிட்னால மட்டும். ஓகேவா? ரெவன்யூ டெபிசிட். அப்போ டோட்டலா பிசிக்கல் டெபிசிட் என்னங்கிறதையும் பார்க்கணும். அப்போ நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தன்னோட கவர்னன்ஸ் நடத்துறதுக்கு எக்கனாமி வழியா ரெவன்யூ டெபிசிட்ல மட்டும் 49,000 கோடி இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ். டெட் ட்ராஜெக்டரி. சோ இப்போ ஒட்டுமொத்த கடன் அசஸ்மெண்ட் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 10.71 lakh crore அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம பிசிக்கல் டெபிசிட்டா 3.48. இந்த பிசிக்கல் டெபிசிட் வந்து 3.48. FRBM ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, FRBM ஆக்ட், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து கோடிஃபை பண்ணும், a government should maintain a physical deficit below 4.5%. 4.5%க்கு கீழே தான் இருக்கணும். அப்பதான் ஆக்சுவலா ஸ்டடியா ஒரு கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிசிக்கல் டெபிசிட் வந்து 3.48, ஒரு % மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஓகேவா? சோ we are under some stress in the economic view. சோ the physical deficit பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெவன்யூ டெபிசிட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ரெவன்யூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், total expenditure minus
டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்த்து வரும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது பென்ஷன், சேலரி அந்த மாதிரி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரோட்ஸ், ரோடு, சப்வேஸ், இதெல்லாம் எந்த இடத்துல ஒரு கேபிட்டலா ஒரு அசெட்டை கிரியேட் பண்ண முடியுதோ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிட் அண்ட் நான் டெட் ரெவன்யூ ரெசிட். நான் டெட் ரெவன்யூ ரெசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா we are disinvesting something. நம்ம கிட்ட ஒரு கம்பெனியோட 50% ஷேர் இருக்குன்னா அந்த ஷேரை நம்ம வித்துட்டோம், we are selling the share னா some amount will be arise out of it. அந்த அமௌண்ட்டையும் சேர்க்கணும். அப்போ ஒட்டுமொத்தமா வர்ற வருவாய், ஒட்டுமொத்தமா இருக்கிற செலவுகள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா வர்ற ஒரு டேட்டா தான் இந்த பிசிக்கல் டெபிசிட். அப்படி இந்த பிசிக்கல் டெபிசிட் should be maintained below 4.5% as per FRBM Act, but we are in the stress of just we are having 3.48% of physical deficit. அப்போ நம்ம இஷ்யூல தான் இருக்கோம். ஸோ அது எக்கனாமிக் டேட்டா வைஸ். அண்ட் பாலிட்டி சைட்ல இந்த இன்டரிம் பட்ஜெட் தான் முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இன்டரிம் பட்ஜெட் ஆக்சுவல் பட்ஜெட்டுக்கும் இன்டரிம் பட்ஜெட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டைம்ல இப்போ இயர் 2026ல எலெக்ஷன், தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போது, எலெக்ஷன் மேபி இந்த மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 2025ல இருந்து 26 வரைக்குமான பினான்சியல் இயர் ஓவர் ஆயிடுச்சு ஃபெப்ல. அப்போ இந்த பிப்ரவரி டு மே வரைக்குமான டைம் ஒரு பட்ஜெட் பாஸ் பண்றாங்க, சம் பட்ஜெட். இதுதான் இன்டரிம் பட்ஜெட். இந்த இடைக்காலத்துக்கு யூஸ் பண்ண போற பணத்தை பட்ஜெட் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் போட்டு எடுக்கிறது தான் இந்த இன்டரிம் பட்ஜெட். இஃப் அட் ஆல் கவர்மெண்ட் இஸ் செலக்டட், இந்த டைம்ல ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மேல இருந்து 2027 ஃபெப் வரைக்குமான இடைக்கால இடத்திற்கு ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப ரியாலிட்டியா என்னன்னா ஒரு இயர்ல எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா பாரு, அந்த ஒரு இயர்ல மட்டும் ரெண்டு பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க, 2 இன்டரிம் பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு இன்டரிம் பட்ஜெட் தான் இப்ப பாஸ் ஆயிருக்கு, ஏன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. ஆர்டிகலா கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல ஆர்டிகலா அதை சொல்லியிருக்கிறது ஆர்டிகல் 202. ஓகேவா? அண்ட் ஓட் ஆன் அக்கவுண்ட். ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஓட் ஆன் அக்கவுண்ட் இப்போ ஃபெப் ஃபர்ஸ்ட்ல பட்ஜெட் பாஸ் பண்றதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பட்ஜெட் பாஸ் ஆகி வர்றதுக்கு ஏப்ரல் இல்ல மே ஆயிடும். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 2 to 3 months if we have to use the ஃபண்ட்னா இந்த ஃபண்டை எடுக்கிறதுக்கு ஓட் ஆன் அக்கவுண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ பட்ஜெட் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகி, அதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது பாஸ் ஆகி முடிகிற வரைக்குமான டைம் கிட்டத்தட்ட 1 to 2 months இருக்கும். அந்த மந்த் அந்த டைமிங்ல சாதாரண செலவுகளா இருக்கிற, ஆக்சுவலா டெய்லி பண்ண வேண்டிய செலவுகளா இருக்கிற சேலரிஸ், பென்ஷன்ஸ், இந்த மாதிரி இஷ்யூக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கணும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக பாஸ் பண்றதுதான் ஓட் ஆன் அக்கவுண்ட். ப்ரீ எலெக்ஷன் சோ இப்ப நடந்ததுதான், இப்போ இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். சென்டர் ரோல் அப்படி அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் அலோகேஷன் சரியா வரல, சோ இது ஃபெடரலிசம் இஷ்யூவாகவும் இருக்குன்னு அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மிஸ்டர் தங்கம் தென்னரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணக்குள்ள போன ஸ்பீச்சஸ். And then next news. Foster fraternity live up to constitutional ideals. Supreme Court to political leaders seeks fresh plea on speech guidelines. So இந்த நியூஸோட ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிளீ வருது, ஒரு கோரிக்கை வருது. என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிஸ், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற அத்தாரிட்டிஸா இருக்கலாம், அபிஷியல்ஸா இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத அந்த டிஸ்கிரிமினேட்டரி ரேஞ்சஸ்ல இருக்கு. இன்னும் எக்ஸாம்பிளா சொல்ல போனா, இவன் இப்படிதான் பண்ணுவான்,
இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு ப்ரீஜுடைஸா முடிவு பண்ற மாதிரி ஸ்பீச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த கோட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி போறாங்க. சோ அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது கண்டிப்பா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி கொண்டு வரீங்க. சோ அந்த பின் பாயிண்ட் பண்ணி கொண்டு வர்றதுல கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. சோ நீங்க மறுபடியும் டைம் கொடுக்குறாங்க, 2 to 3 weeks டைம் கொடுக்குறாங்க. போயிட்டு இந்த பிளிய கரெக்டா டிராஃப்ட் பண்ணுங்க, யாரு மேலையும் பின் பாயிண்ட் பண்ணாம டிராஃப்ட கொண்டு வாங்க, வில் கிவ் தி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இதை பத்தி படிக்கணும். கன்சர்ன்ஸ் அந்த பிளிய ஃபைல் பண்ணது 12 எமினன்ட் சிட்டிசன்ஸ். நேம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தாட் வெர்சஸ் ஸ்பீச். இதுல டெக்னிக்கலா சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொன்னது என்னன்னா, அந்த ஸ்பீச் வந்து தாட்ஸ்னால வர்றது அவுட்புட் தான் ஸ்பீச். ஸோ வி கேனாட் கண்ட்ரோல் த தாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் கபில் சிபில் சொன்ன கோட் என்னன்னா, வி கேனாட் கண்ட்ரோல் த தாட்ஸ் பட் வி கேன் கிவ் ஆர் கோட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த அவுட்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தாட்னால வர்ற ஸ்பீச்சோட கான்சிக்வன்ஸ் முன்னிறுத்தி அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த ஸ்பீச்சை அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் டேர்ம்ல பேசியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ இவங்க பேசுறது எல்லாமே யாரை பார்த்து அப்படின்னா, ஆல் இண்டியா சர்வீஸ் பர்சனல்ஸ் தான். சோ அப்ப அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் பர்சனல் should maintain certain codes which was given already. So what and all the all India service? First, constitution basis la article 312 enables the Rajya Sabha to create all India service. Okay, article 312. And என்னென்ன சர்வீஸ்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இது எல்லாம் தான் ஆல் இண்டியா சர்வீசஸ். கண்டக்ட் ரூல்ஸ் 1968ல ஃபைல் பண்றாங்க. அந்த கண்டக்ட் ரூல்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மஸ்ட் மெயின்டைன் இன்டெகிரிட்டி, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்கக்கூடாது, நோ பப்ளிக் கிரிட்டிசிசம் ஆஃப் கவர்னன்ஸ். கவர்மெண்ட் பண்ற கவர்னன்ஸ்ல பப்ளிக் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் ஆனா ஒரு அபிஷியல் அதாவது ஆல் இண்டியா அபிஷியல்ஸ் வந்து கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிப்ளினரி அப்பீல்ஸ். இப்போ ஏதாவது இஷ்யூ அரைஸ் ஆகி டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்மிசல் வரைக்கும் பண்ணலாம். டிஸ்மிசல், பெனால்டிஸ் இதெல்லாம் அப்ளிகபிள் டு யாருன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் பர்சனல். கேடர் ரூல்ஸ் இது எல்லாமே இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் கோட் ஆஃப் கான்டக்ட்ல கொடுத்துருக்கப்பட்ட விஷயங்கள். கேடர் அலோகேஷன், சென்டர் டெபியூட்டேஷன் இது எல்லாமே சேர்ந்து வரும். ஸ்மார்ட் கொஸ்டின். The widening revenue deficit and rising debt levels in Tamil Nadu's interim budget raise questions about the sustainability of welfare-led growth model. So interim governmentல interim budgetல deficit அதிகமா அரைஸ் ஆறதுனால டெட் அதிகமா அரைஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு கன்சர்னா வந்துருச்சு. அதே டைம்ல வெல்ஃபேர்-லெட் கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்குள்ள இந்த டெபிசிட் அரைஸ் ஆகிதான் ஆகுமா? இதுதான் ஸ்டேட்மெண்ட். டிஸ்கஸ் த பிஸ்கல் சேலஞ்ச். ஸோ அப்ப அந்த டெபிசிட்ல போய் நிக்காம இருக்கிறதுக்கு அந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹவு டு கவர்ன் அவர் எக்கனாமிக் சிச்சுவேஷன் இன் தட் சிச்சுவேஷன் அப்படிங்கறத சொல்லணும். அண்ட் ரோல் ஆஃப் சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன் த ஸ்டேட் பினான்சஸ். ஸோ இப்போ இந்த இன்டரிம் பட்ஜெட்ல ஃபைல் பண்ணக்குள்ளே மிஸ்டர் தங்கம் தென்னரசு சொன்னது என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெகுலர் ஃப்ளோவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அதையும் டீல் பண்ணணும், பிசிக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதையும் டீல் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் டீல் பண்ற மாதிரியான ஒரு 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா